இந்த நாட்டுடைய ராணி அவங்களோட ஸ்கின்னை யங்காகவும் பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுக்காக தினமும் பால்ல தான் குளிப்பா. ஆனா இவ என்னதான் பால்ல குளிச்சாலும் அவளோட ஃபேஸ் வந்து கிளவி மாதிரி தான் இருக்கும். அதனால இவ கிளவியா இருக்கிற இவ குமரியா மாறுறதுக்காக ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து கழுத்து பிடிச்சு தூக்குவா. அவளோட அழகை அப்படியே உறிஞ்சி எடுத்துருவா. அடுத்த நிமிஷமே இவளும் அழகாயிடுவா. ஏன்னா இவ ஒரு சூனியக்காரி. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவ இந்த நாட்டோட ராஜாவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பா. இந்த ராஜாவோட இடத்துக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை கொலை பண்ணிடுவா. இந்த ராஜாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். இந்த பெண் குழந்தை பெருசானதும் இந்த ராணியை விட அழகா இருக்கும். அதனால இந்த பெண் குழந்தையோட இதயத்தை சமைச்சு சாப்பிட்டாதான் இந்த சூனியக்கார கிழவி எப்பயுமே எங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மந்திர கண்ணாடி சொல்லும். அதை கேட்டுட்டு இவளும் இந்த இளவரசியை சாகடிக்கிறதுக்காக கடத்தி வச்சிருப்பா. இவ அந்த சிறையில இருந்து தப்பிச்சு வேற நாட்டுக்கு வந்துருவா. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்பா. இவங்களும் இவளுக்காக இந்த நாட்டுக்கு படையெடுத்து வருவாங்க. கடைசியா அந்த சூனியக்காரையும் இளவரசியும் சண்டை போடுவாங்க. அந்த சூனியக்கார கிழவி சண்டையில இறந்தும் போயிடுவா. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ராஜாவோட பொண்ணான இளவரசிய இந்த நாட்டு ராணியா அவளுக்கு மகுடம் சூட்டி மரியாதையும் கொடுப்பாங்க.